கடினமாக உழைப்பவர்கள் யாரும் வெற்றி பெறுவதில்லை. தனக்கேற்ற சரியான பாதையை தேர்ந்தெடுத்து கடினமாக உழைப்பவர்கள் தான் வெற்றி பெறுகின்றார்கள். உண்மைதான். ஆனால் சில நேரங்களில் அந்த சரியான பாதையை தேர்ந்தெடுப்பதற்காக தோல்விகளை சந்திக்கலாம். பிரச்சனை இல்லை, மீண்டும் எழும்பி ஓடினால்தான் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். என்னடா இன்றைக்கு ஒரு வித்தியாசமாக கிடைக்கிறேன்னு சொல்லி யோசிக்கிறீங்களோ? உண்மைதான். நான் இன்றைக்கு இந்த கடினமான உழைப்பை பற்றி கதைக்க போறேன். கடினமான உழைப்புன்னு சொல்லி சொன்னா நிச்சயமாக எல்லாருக்குமே ஞாபகம் வர போற திரைப்படம் என்றால் சூரிய வம்சம். சரத்குமார் தேவயானிதான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அதுலயும் அவர்களையும் தாண்டி சில பேர் இருக்கிறாங்க, சில கதாபாத்திரங்கள். இந்த வட்டி இல்லாத பணம், வாடகை இல்லாத வீடு, அவங்கெல்லாம் அவங்க எல்லாருமே அந்த வெற்றிக்கு காரணமானவர்கள். எங்களுடைய வாழ்க்கையிலுமே அப்படியானவர்கள் இருக்கார்கள். இந்த வட்டி இல்லாத படங்கள் அப்படி பார்க்கல, அப்படியான சிலர் எங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறார்கள். நீங்கள் வாழ்க்கையில வெற்றி பெறணும்டா அப்படியான சிலரையுமே சேர்த்து வச்சுக்கொள்ளுங்க. அதுதான் உங்களுடைய வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாகவுமே இருக்கலாம். அப்படி இருக்கையில நான் அடிக்கடி நந்தீசனை கேட்கிறேன், அவரே நான் உங்களோட வாழ்க்கையில தேவையானியோன்னு சொல்லி கேட்பேன். அவர் நக்கலா சொல்லுவார், நீங்க எனக்கு தேவையானி இல்லை, தேவையில்லாத ஆணின்னு சொல்லி அவர் எப்பவுமே நக்கலா சொல்லிக் கொள்ளுவார். ஆனாலும் என்ன உண்மை பாருங்க, அதுல நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து உலகைகளை வார தைரியமும் தன்னம்பிக்கையுமே வேற எதுலையுமே கிடைக்காது. எப்பவுமே என்ன நடந்தாலுமே நாங்க திரும்பியும் எழும்பி வருவோம் சொல்லி எங்களால எதையுமே சாதிக்க முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முன்னேறிகளை நிச்சயமாக கிடைக்கும். அது அந்த அந்த ஒரு தைரியம் வேற லெவலா இருக்கும்.